முருக ரகசியம் எண் 4. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் முழு முதற் கடவுள் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம முருகன் தாங்க. இதை நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்து மதத்துல இருக்கக்கூடிய அருசமய முறையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆதிசங்கரர் இந்து மதத்தை 6 சமயங்களாக பிரிச்சு நிர்ணயம் செய்யறாரு. அந்த 6 சமயங்கள் ஷண் மதங்கள்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 சைவம், சிவனை முழு முதற் கடவுளாக வழிபடக்கூடியவர்கள். 2 வைணவம், திருமாலை முழு முதற் கடவுளாக வழிபடக்கூடியவர்கள். 3 சாக்தம், சக்தியை முழு முதற் கடவுளாக வழிபடக்கூடியவர்கள். 4 கௌமாரம், முருகனை முழு முதற் கடவுளாக வழிபடக்கூடியவர்கள். 5 காணாபத்தியம், விநாயகரை முழு முதற் கடவுளாக வழிபடக்கூடியவர்கள். 6 ஷௌரம், சூரியனை முழு முதற் கடவுளாக வழிபடக்கூடியவர்கள். ஆக இந்த 6 சமயங்களை சேர்ந்தவர்கள்தான் மொத்த இந்து மதம் ஷண் மதங்களை உள்ளடக்கியது என்று ஆதிசங்கரர் தொகுக்கிறார். சரி, இப்ப நாம அருணகிரிநாதர் கிட்ட போகலாம். திருப்புகழ்ல பல சூட்சுமங்களையும் ரகசியங்களையும் மறைத்து வைத்திருக்கக்கூடிய மகான் அருணகிரிநாதர் அப்படிங்கிறது உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். திருப்புகழ்ல அவர் ஒரு பாடல் வச்சிருக்கிறாருங்க. பிறவியலை ஆற்றினிற் புகுதாதே, பிறகிருதி மார்க்கமுற்று அலையாதே, உறுதிகுரு வாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே, அருசமய சாத்திர பொருளோனே, அறிவுளறி வார்க்குண கடலோனே, குருமுனிவன் ஏத்து தமிழோனே, குமரகுரு கார்த்திகை பெருமாளே. ஆக இந்த பாடல நீங்க 5வது வரிய கவனிங்க. அருசமய சாத்திர பொருளோனே, அதாவது இதற்கு முன்பு நாம பார்த்தோம்ல இந்த ஷண் மதங்கள், அந்த ஷண் மதங்களுக்கும் 6 சமயங்களுக்கும் மைய பொருளானவன் யாரு? முருகன் அப்படின்னுட்டு அருணகிரிநாதர் பதிவு பண்றாரு. ஆக முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது நம்முடைய மூதாதை முருகன் மட்டும்தாங்க. இதை போன்ற பல ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு என்னோடு தொடர்பில் இருங்கள். நன்றி.